போய் அடிபட்டு வந்துருச்சு. கை உடைஞ்சிருக்கா மாதிரி இருக்குது. முதுகுலாம் ஒரே வாட்டி எங்கே போணுச்சுன்னு தெரியல. அதுக்கு வலி தாங்க முடியாமல் என்னை கூப்பிட்டு அடிபட்டிருக்கேன் மருந்து போடு அப்படி கூப்பிட்டுச்சு. நானும் எங்கள் வீட்டில் இருக்கேன். இந்த ஆயில் மண்டை ஆரணிக்காய் இது உபயோகப்படுது. ஆயில் மண்டை நான் எங்கள் பாப்பாவுக்கு போடுறேன். எங்கள் பூனை பாப்பாவுக்கு கைதான் வளைஞ்சிருது. இந்த கை அவளால் ஊனவே முடியாது. அதனால் இந்த ஆயில் மண் போட்டால் அந்த உள்ள அடிபட்டிருந்தால் அந்த மருந்து குணப்படுத்தும், நல்லாயிரும். அதனால் எங்கள் பாப்பா அப்படியே கை காமிக்கலாம் நல்லாயிரணும் அப்படின்னு சொல்லி. இந்த பேர் டோலு. நிறைய பேர் இவனுக்கு நாங்கள் வச்சுருக்குறோம். டோலு, புலிக்குட்டி, செல்லக்குட்டி, கோல்டு, தங்கம் இப்படிலாம் நிறைய வச்சுருக்கோம். எனக்கு இவங்க அப்படியே அழகாக வலி கை தாங்க முடியல அப்படின்னா காமிக்கிறோம், குணப்படுத்தி விடுங்க அப்படின்னு. அதே போல் டேப்லெட்டும் அரை டேப்லெட் கொடுக்குறோம் வலி நிற்கிறதுக்கு. அதுவும் வாயில் ஃபில்லரில் ஊற்றுனோம்னா ஆன் காமிச்சு வாங்கி குடிச்சிக்குவோம். நல்ல பையனாட்டம் இருக்கிறோம். இந்த யானை டாக்டர்னு ஒரு கதை வரும் 11th. அதில் அப்படியே தான் அந்த யானைக்கு மருத்துவம் பண்ண போகும்போது அந்த யானை காமிக்கும். அந்த புண்ணு சீல் பிடிச்சிருக்கும், அதை கட்டுப்படுறதுக்கு டாக்டர்கிட்ட காமிக்கும் அந்த யானை. அதுபோல் எங்கள் டோலு குட்டியும் அந்த கை அடிபட்டுருது சரியாயிடணும் அப்படின்னு என்கிட்ட காமிக்கிறோம். இதான் இந்த டோலு கை வளைஞ்சிருக்குது இப்படி இந்த இடத்துல தான் நீ விட்டுட்டு இருக்கிறேன். குணமாயிடும், பயப்படாத செல்லக்குட்டி, குணமாயிடும் தங்கம். நேற்று ஒரு கட்டு போட்டுவிட்டேன், அதில் கொஞ்சம் பரவாயில்ல. கட்டு போடுறதுக்கெலாம் அப்படியே காமிக்கலாம். வலி தாங்க முடியாத வலி காலம் சொல்லவும் முடியல. நல்லா தூங்கிட்டியடா? அம்மா தடவும் தூங்கிட்டான். டே டோடு